பழைய பாம்பன் ரயில்வே பாலத்துக்கு மாற்றாக கட்டப்பட்ட புதிய பாலம் தரம் குறைவாக உள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. மண்டபம் மற்றும் பாம்பன் பகுதிகளை இணைக்கும் வகையில் 1914 கட்டப்பட்ட தூக்குப்பாலம் பழுதடைந்ததால் அதற்கு மாற்றாக 545 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 101 தூண்களுடன் புதிய தூக்குப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதன் வழியாக கப்பல் கடந்து செல்ல ஏதுவாக 27 மீட்டர் உயரத்தில் 77 மீட்டர் நீளத்தில் ஹைட்ராலிக் லிப்டுடன் இயங்கும் செங்குத்து தூக்குப்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நவம்பர் 13-14 தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி பாலத்தை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் பாலம் கட்டுவதற்கான திட்டமிடும் பணியில் இருந்தே பெரும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டதாக தனது அறிக்கையில் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். RDSO எனப்படும் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பின் தரத்துக்கு ஏற்ப செங்குத்தாக உயரும் 77 மீட்டர் நீள தண்டவாளம் அமைக்கப்படாததை சுட்டிக்காட்டியுள்ள சௌத்ரி, தூக்குப்பாலம் அமைப்பதற்கான வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு விவரங்கள் RDSOவிடமே இல்லை என தெரிவித்துள்ளார். விசாரணையில் இதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என பொறுப்பை உதறியிருக்கிறது RDSO. தரமற்ற கட்டுமான பணி காரணமாக பாலத்தின் பளுவை தாங்கும் திறன் 36% குறைந்துவிட்டதாக ஆணையர் கூறியிருக்கிறார். கட்டுமானத்துக்கு முன் தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைக்கும் நடைமுறைகளை பின்பற்றாமல் தான் வகுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரயில்வே வாரியமே மீறியிருப்பதாக AM சௌத்ரி குற்றம் சாட்டியிருக்கிறார். பாலம் கட்டும் இடத்துக்கு சென்று வெல்டிங் தரத்தை தெற்கு ரயில்வேவின் கட்டுமான ஆய்வுக்குழு சோதனை செய்யவில்லை எனவும் புகார் கூறியிருக்கிறார். கடலில் பாலம் கட்டுவதால் ஏற்படக்கூடிய அரிப்பு சேதம் குறித்து கவனம் செலுத்தாததால் பாலம் திறக்கப்படுவதற்கு முன்பே தூண்களில் அரிமானம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரயில்வே வாரிய கட்டுமான பிரிவு அதிகாரி இதை சுட்டிக்காட்டிய பிறகும் கூட அரிமானத்தை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். புதிய ரயில் பாலம் தரக்குறைவாக இருப்பதை கண்டறிந்த பிறகும் பாலத்தின் தூக்கு இருக்கும் பகுதியில் மட்டும் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் மற்ற இடத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயில்களை இயக்க நிபந்தனையுடன் அனுமதி அளித்துள்ளார் AM சௌத்ரி. இதனால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையரே புதிய பாலம் குறித்து அடுக்கடுக்காக குறைபாடுகளை கூறியுள்ளதால் பாம்பன் பாலத்தில் ரயில் இயக்குவதை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.